ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 10 வயசு சின்ன குழந்தை தொடர்ந்து கொலைகளை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா. அவ எதனால இந்த மாதிரியான கொலைகளை பண்ணா, அவளோட வாழ்க்கையில அப்படி என்னதான் நடந்தது அப்படிங்கறது தான் இன்னைக்கான வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது மே 25, 1968 சனிக்கிழமை. இந்த ஒரு நாள்ல இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஜெயின் மார்கரன் ரோடு, இதுல 140 நம்பர் வீட்டுல 4 வயசான மார்டின் பிரவுன் அப்படிங்கிற பையன் காலையில 6:30 மணிக்கு எந்திரிச்சிருக்கான். அன்னைக்கு லீவ் டே அப்படிங்கறனால அவன் மட்டும்தான் எந்திரிச்சிருந்திருக்கான். வீட்டுல யாருமே எழும்பல. சோ இவன் சீக்கிரமா எந்திரிச்சு காலையில கொஞ்ச நேரம் விளையாடி இருக்கான். 10 மணி ஆகுது, ஆனாலும் வீட்டுல இருக்கக்கூடியவங்க யாருமே எந்திரிக்கல. அதனால இவன் என்ன பண்ணிருக்கான்னா, அவனோட அம்மாவை போய் எழுப்பி இருக்கான். அவங்க அம்மா எழும்பி வந்து இவனுக்கு பிரேக்ஃபாஸ்டும் செஞ்சு கொடுத்திருக்காங்க. அப்படியே அன்னைக்கு நாள் போய்கிட்டே இருக்கும்போது ஈவினிங் 3 மணி ஆகுது. அப்போ அவன் வீட்டுல இருந்து விளையாடுறதுக்கு போர் அடிச்சதுனால பக்கத்துல இருக்கக்கூடிய அவனோட ஆன்டி வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அம்மா கிட்ட சொல்லிட்டு அந்த ஆன்டி வீட்டுக்கு போயிருக்கான். அந்த ஆன்டி வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து அவனோட ஆன்டி கிட்ட காசை வாங்கிக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஷாப்ல போய் சாக்லேட் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். அப்படி அவன் ஷாப்ல போய் சாக்லேட் வாங்கின டைம் பாத்தீங்க அப்படின்னா 3 மணி 15 நிமிஷம். அதுக்கப்புறம் அவனை யாருமே பார்க்கல. அந்த டைம்ல தான் அவனை எல்லாருமே கடைசியா பார்த்திருக்காங்க. அப்படியே டைம் போய்கிட்டே இருந்திருக்கு. மணி 3:30 ஆயிடுச்சு. அந்த டைம்ல மார்டினோட அம்மா மார்டினை காணல அப்படின்னு அந்த ஆன்டி வீட்டுக்கு போய் கூப்பிடுறதுக்காக போயிருக்காங்க. அவங்களோட ஆன்டிட்ட மார்டினை விடுங்க, நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு போய் சொல்லிருக்காங்க. அதுக்கு மார்டினோட ஆன்டி என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவன் அப்பவே சாக்லேட் வாங்குறதுக்காக காசை வாங்கிட்டு வீட்டுல இருந்து போயிட்டான், அவன் இன்னும் அங்க வரலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனால மார்டினோட அம்மா ரொம்பவே பயந்து போய் பக்கத்துல இருந்த அந்த ஷாப்ல தேடி இருக்காங்க. அங்கேயுமே மார்டினை காணல. அந்த டைம்ல தான் 15 வயசுல இருக்கக்கூடிய 3 பசங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கக்கூடிய வீட்டுக்கு எரிக்கிறதுக்காக கட்டைகளை எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. அப்படி போனவங்க செகண்ட் ஃப்ளோருக்கு போயிருக்காங்க. அங்க போய் பார்க்கும்போது அந்த செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு சின்ன பையன் மூக்குல தலையில ரத்தத்தோட கீழே விழுந்து நிலைமையில பாக்குறாங்க. அப்படி அவங்க போன வீட்டோட நம்பர் பாத்தீங்க அப்படின்னா 85. இப்படி அந்த சின்ன பையன் கீழே கிடக்கிறத பார்த்த உடனேயுமே அந்த பசங்க ரொம்பவே பயந்துட்டு பக்கத்துல இருந்தவங்க பெரியவங்களை எல்லாரையுமே கூப்பிட்டுருக்கான். பெரியவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு போலீஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு போலீஸும் வந்துட்டாங்க. போலீஸ் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, அந்த பையன் இறந்து போயிட்டான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரே கூட்டமா இருக்குது. இத பார்த்த மார்டினோட அம்மா அந்த கூட்டத்தை விலக்கிட்டு வந்து பாக்குறாங்க. அப்பதான் தெரியுது அங்க இறந்து கிடக்கிறது மார்டின் பிரவுன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா போலீஸ் இது ஒருவேளை கொலையா இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்டு ஏதாவது எவிடன்ஸ் இருக்குதா அப்படின்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் மார்டினுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பாட்டில் இருக்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பாட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு விஷ பாட்டில். பக்கத்திலே ஒரு லாலிபப் சாக்லேட்டும் இருந்திருக்கு. அதனால இவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, அந்த பாட்டில்ல இவன் அந்த லாலிபப்பை முக்கி சாப்பிட்டிருப்பான், அதனால இறந்து போயிருப்பான். அப்படி இல்லன்னா இது பாலடைஞ்சு இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கறதுனால இவன் எதையாவது பார்த்து பயந்து கால் தடிக்கு கீழே விழுந்து இறந்திருப்பான். அந்த மாதிரியான அவங்க ஒரு கண்ணோட்டத்துல தான் பார்த்தாங்க. ஏன் அப்படின்னா இவனோட உடம்புல எந்த ஒரு இடத்துலயுமே இவனை ஃபோர்ஸ் பண்ணி கொன்னதுக்கான எந்த ஒரு தடையுமே இல்ல. அது மட்டும் இல்லாம அவங்க கெஸ் பண்ண மாதிரியுமே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயுமே எந்த ஒரு இவனை ஃபோர்ஸ் பண்ணி கொன்னதுக்கான எந்த ஒரு டீடைல்ஸுமே இல்ல. அந்த மாதிரி தான் ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. என்னதான் இது கொலையா இல்ல அப்படின்னாலும் அந்த ஏரியால இருந்த மக்கள் எல்லாருமே இப்போ போராட்டத்துல ஈடுபடுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாதிரியான பாழடைஞ்ச பங்களாக்களும் ஃபேக்டரிஸ்களும் அந்த ஏரியால நிறைய இருக்கு, அதை மாத்தணும் அப்படின்னு சொல்லி போராட்டத்துல ஈடுபடுறாங்க. இப்படி போராட்டம் நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு கூட்டத்துல பாத்தீங்கன்னா 2 பெண் குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல நின்னு ரொம்பவே ஜாலியா சிரிச்சு துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அப்போ சுத்தி இருந்த பார்த்தவங்க எல்லாருமே என்ன நினைச்சாங்க அப்படின்னா, சின்ன பிள்ளைங்க அதனால இவங்க இப்படி விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்படி நின்ன 2 பேர்ல
ஒருத்தியோட பேர் பாத்தீங்கன்னா மேரி, இன்னொருத்தியோட பேர் பாத்தீங்கன்னா நார்மா. இந்த மேரிக்கு வயசு 11, நார்மாவோட வயசு 13. இங்க எதுக்காக போராட்டம் நடக்குது அப்படிங்கறதே தெரியாத மாதிரி துள்ளி குதிச்சிட்டு இருந்த அந்த 2 பேர்ல ஒருத்தியான மேரி தான் மார்டினா கொன்னா அப்படிங்கிறது அப்போ அங்க இருந்தவங்க யாருக்குமே தெரியாது. இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்து 2வது நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா மே 27, 1968ல அந்த ஏரியால இருக்கக்கூடிய நர்சரி கார்டன்ல ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படின்னா, அங்க அந்த நர்சரி கார்டன் ஃபுல்லாவே கலைச்சு போட்டு நர்சரி கார்டனோட செவர்ல ஃபுல்லாவே நிறைய நோட்ஸை எழுதி ஒட்டி இருக்காங்க. இத பார்த்த நர்சரி கார்டன்ல உள்ளவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் வந்து பார்க்கும்போது அந்த நோட்ஸ்ல எல்லாம் என்ன எழுதி இருந்தது அப்படின்னா, மார்டின் ப்ரோவை நாங்க தான் கொன்னோம், நான் தான் கொன்னேன், நான் மீண்டும் வருவேன், இந்த மாதிரி நிறைய எழுதி ஒவ்வொரு நோட்ஸா அந்த செவர்ல ஒட்டி இருந்தது. இத பார்த்த போலீஸ் அதை நோட் பண்ணும்போது அதுல நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கிறத அவங்க நோட் பண்றாங்க. அதனால அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ஏதாவது சின்ன பிள்ளைங்க இத விளையாட்டுத்தனமா பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அதை ரொம்பவே கேஷுவலா அதை விட்டுட்டாங்க. இந்த சம்பவங்கள் நடந்து 9 வாரங்கள் கழிச்சு, எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா ஜூலை 31, 1968 3 வயசான பிரையான் அப்படிங்கிற பையன் வீட்டுக்கு வெளியில நாயை வச்சு விளையாடிட்டு நின்னு இருக்கான். ரொம்ப நேரம் ஆகியும் அவன் வீட்டுக்குள்ள போகாததுனால அவனோட அம்மா அவனை தேடி வீட்டுக்கு வெளியில வந்து பார்த்திருக்காங்க. ஆனா பிரையானை எங்கேயுமே காணல. அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, வீட்டை சுத்தி தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அவனை கண்டுபிடிக்கவே முடியல. இவங்க தேடுறத பார்த்து அக்கம் பக்கத்துல இருந்தவங்களும் இவங்க கூட சேர்ந்து வந்து தேடி இருக்காங்க. ஆனா யாராலுமே பிரையானை கண்டுபிடிக்க முடியல. உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. போலீஸும் வந்து தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காட்டு பகுதியில தேடி இருக்காங்க. அங்க இருந்த வேஸ்ட் லேண்ட்ல பிரையானோட பாடி அவங்களுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறமா அந்த பையனோட பாடிய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு கொடுக்கறாங்க. போஸ்ட்மார்ட்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இவங்க நிறைய போட்டோஸ் எடுத்திருந்தாங்க. அந்த போட்டோஸை பார்க்கும்போது போலீஸ் ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. ஏன் அப்படின்னா, அந்த பையனோட கழுத்துல யாரோ இறுக்கமா நெரிச்சதுக்கான தடயங்கள் இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த பையனோட வயத்துல M அப்படிங்கிற மாதிரியான சிம்பல் போட்டிருந்தது. அதுவும் எப்படின்னா, முதல்ல N அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை M அப்படின்னு மாத்தி இருக்காங்க. அதுக்கப்புறமா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்தது. அந்த ரிப்போர்ட்ல என்ன இருந்தது அப்படின்னா, பிரையானை யாரோ கழுத்தை நெரிச்சுதான் கொலை பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவனோட மூக்குல யாரோ பலமா கிள்ளி இருக்காங்க. அதுவும் ஒரு சின்ன குழந்தையோட கைத்தடம் அதுல இருந்ததாகவும் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம பிரையானோட பிறப்புறுப்பை கம்ப்ளீட்டா கட் பண்ணி எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவங்க கூடுதலா ஒன்னையும் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, இந்த பையனோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணதா இருக்கட்டும், பையனோட மேல விழுந்திருக்கக்கூடிய கீரலோட ஃபோர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது பெரியவங்க செஞ்ச மாதிரி தெரியல, ஏதோ சின்ன பிள்ளைங்க செஞ்ச மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்றாங்க. உடனே போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஏரியால இருக்கக்கூடிய 1000 வீடுகள்ல இருந்து 1200 குழந்தைகளை கூட்டிட்டு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அதுல அவங்க சூஸ் பண்ணி சந்தேகத்தின் பேரின் அடிப்படையில 2 பெண் குழந்தைகளை சூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதுல ஒண்ணுதான் மேரி, இன்னொன்னு நார்மா. இந்த 2 பேர் மேல போலீஸ் சந்தேகப்படுறதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருந்தது. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, அந்த நர்சரி கார்டன்ல நிறைய நோட்ஸ் போலீஸ்க்கு கிடைச்சது இல்லையா, அத அவங்க இப்போ மறுபடியும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எடுத்து அதுல இருக்கக்கூடிய ஹேண்ட் ரைட்டிங்க, இந்த பிள்ளைங்களோட ஹேண்ட் ரைட்டிங் கூட அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது அதுல இருந்தது ஒருத்தங்களோட ஹேண்ட் ரைட்டிங் இல்ல, 2 பேரோட ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் மேரி நார்மாவோட அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, மே 12, 1968ல நடந்த இன்னொரு சம்பவம். அது என்ன அப்படின்னா, அந்த ஏரியால இருக்கக்கூடிய பார்க்ல 3 சின்ன குழந்தைங்க விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அதுல ஒரு குழந்தையோட பேர் பவுலின், இன்னொரு குழந்தையோட பேர் சூசன், இன்னொரு குழந்தையோட பேர் கிண்டி. இப்படி இவங்க 3 பேருமே தனித்தனியா அங்க நின்னு விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க போன மேரியும் நார்மாவும் முதல்ல பவுலினை தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் பவுலின் அங்க இருந்து தப்பிச்சு போக அதுக்கு அப்புறமா சூசனை மேரி தாக்க ஆரம்பிச்சிருக்கா. அதுக்கப்புறமா சூசனும் அங்க இருந்து ஓடிட்டா. அதுக்கப்புறமா கிண்டி மேல மறுபடியும் ரொம்பவே ஃபோர்ஸ் கொடுத்து அவளோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிருக்கா மேரி. இதெல்லாம் பண்ணும்போது மேரி ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பிஹேவியர் பண்ணிருக்கா. அப்போ பக்கத்துல இருந்த ஆள் பாத்துக்கிட்டு இது என்ன இந்த மாதிரியான ஒரு விளையாட்டு விளையாடுறீங்கன்னு திட்டவே மேரி அவளை விட்டுட்டு ரொம்பவே சத்தம் போட்டு சிரிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து ஓடிட்டா. அப்போ என்னதான் அந்த குழந்தைங்க தப்பிச்சிருந்தாலும் அந்த குழந்தைங்களோட கழுத்துல இருந்த தடயங்களை எல்லாம் வச்சு அவங்களோட அம்மா இனி மேரி என்ன இப்படி எல்லாம் பண்றா, அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அவங்களும் சின்ன குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பெரிய விஷயமா
எடுத்துக்காம போயிட்டாங்க. அப்ப உள்ள கேஸையும் இப்ப கணக்குல எடுத்து இப்படி 2 காரணங்களையும் வச்சுதான் மேரியையும் நார்மாவையும் அவங்க இன்வெஸ்டிகேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. அப்போ அந்த இன்வெஸ்டிகேஷன்ல மேரியும் நார்மாவும் 2 பேருமே மாத்தி மாத்தி நிறைய விஷயங்கள்ல சொல்லியிருக்காங்க. அதுல மேரி சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, பிரையான் இறந்த அன்னைக்கு அவனோட பக்கத்துல ஒரு 8 வயசு சின்ன பையன் நின்னதாவும், அவனோட கையில ஒரு சில்வர் கலர் கத்திரிக்கோல அவன் வச்சிருந்ததாவும், அது உடைஞ்சு இருந்ததாவும் அவ சொல்லியிருந்தா. அப்போ ஏன் இத போலீஸ் நம்பினாங்க அப்படின்னா, அந்த சில்வர் கலர் கத்திரிக்கோல் அந்த இடத்துல இருந்தது போலீஸ தவிர வேற யாருக்குமே தெரியாது. அது அவங்க யார்கிட்டயுமே சொல்லல, மீடியாவுக்குமே இந்த விஷயம் தெரியாது. அப்போ எப்படி மேரிக்கு இது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு அவங்க கொஞ்சம் நம்பவும் செஞ்சாங்க. அதனால அந்த பையன் கிட்ட போய் விசாரிச்சிருக்காங்க. ஆனா அந்த பையன் அந்த அன்னைக்கு ஊர்லயே கிடையாது அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறமா இத நார்மா கிட்ட போய் விசாரிச்சிருக்காங்க. அதுக்கு நார்மா என்ன சொல்லிருக்கான்னா, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட தான் விளையாடிட்டு இருந்தேன், நான் மேரி கூட போகவே இல்லை அன்னைக்கு அப்படின்னு சொன்னா. அதனால நார்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சிருக்கு நார்மா அன்னைக்கு அவங்க கூட இல்ல, மேரி கூட தான் போயிருக்கா அப்படின்னு. உடனே போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, நார்மா கிட்ட போய் நீ உண்மையை சொல்லல அப்படின்னா உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவளை பயமுறுத்தவே நார்மா விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிருக்கா. அவ என்ன சொல்லிருக்கா அப்படின்னா, மேரி தான் பிரையான் இறந்த அன்னைக்கு பிரையானோட பாடி பக்கத்துல நார்மாவை கூட்டிட்டு போனதாவும், கூட்டிட்டு போய் இங்க பாரு இவனை நான் தான் கொன்னேன், இவனை நான் எப்படி கொன்னேன்னு தெரியுமா, இவனை நான் கழுத்தை நெரிச்சு கொன்னேன், இவனோட பிறப்புறுப்பை நான் அறுத்துட்டேன், அது மட்டும் இல்லாம அவனோட உடம்புல என் அப்படின்னு ஒரு சிம்பிளை போட்டிருக்கேன் பாரு, அந்த என்னன்னா யார் தெரியுமா, அது நீதான் நார்மா அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கு நார்மா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நீ ஏன் இப்படி பண்ணிருக்க, நீ கொலை பண்ணிட்டு ஏன் மேல பழிய போட பார்க்காத, அதை ஒழுங்கா மாத்து அப்படின்னு சொன்னனாலதான் அதை அவ எம் அப்படின்னு மாத்தி இருக்கா. இப்போ போலீஸோட கவனம் மொத்தம் மேரி பக்கம் திரும்பிடுச்சு. என்னதான் மேரி குற்றவாளி அப்படின்னு போலீஸுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஒழுங்கான எவிடன்ஸ் வேணும் அப்படிங்கறதுனால நார்மா கிட்ட திரும்பவும் அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அவ பிளேடால தான் கீர்னா அப்படின்னு நீ சொன்னல, அப்ப அந்த பிளேட் எங்க அப்படின்னு போலீஸ் கேட்டதுக்கு நார்மா என்ன சொல்லிருக்கான்னா, அந்த பிளேட அவ ஒரு கல்லுக்கடியில ஒளிச்சு வச்சுட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போய் செக் பண்ணி பார்க்கும்போது போலீஸுக்கு இவ சொன்ன மாதிரியே அந்த கல்லுக்கடியில அந்த பிளேடும் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா மேரி கிட்ட போய் போலீஸ் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போது மேரி என்ன சொல்லியிருக்கான்னா, நார்மா இப்படி அவங்க கிட்ட சொன்னா, நான் எதுவுமே பண்ணல, அவ தான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இப்ப எல்லாத்தையுமே மாத்தி பேசுறா அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட சொல்ல, போலீஸ்க்கு இதுல 2 பேர்ல யார நம்புறதுனே தெரியல. அதனால சரியான ப்ரூஃப் இல்ல அப்படிங்கறதுனால 2 பேரையுமே அப்போ போலீஸ் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா ஆகஸ்ட் 7ஆம் தேதி பிரையானோட இறுதி சடங்கு நடக்குது. அப்போ போலீஸ் அங்க வந்திருந்தாங்க. அதுக்கு 2 காரணம் இருந்தது. ஒன்னு என்னன்னா, பிரையானோட இறுதி சடங்குக்காகவும், அடுத்ததா பிரையான கொன்னது யாரு, மேரியா இல்ல நார்மாவா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காகவும். அப்போ அங்க இருந்தவங்க எல்லாருமே ரொம்பவே சோகத்துல அழுதுட்டு இருக்காங்க. நார்மாவுமே ரொம்பவே கேஷுவலா இருந்திருக்கா. ஆனா மேரியோட முகம் மட்டும் ரொம்பவே வித்தியாசமான சைகைகளை காமிச்சிருக்கா, ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. அழுறவங்க எல்லாரையுமே பார்த்து இவ ரொம்பவே சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கா. இத பார்த்த போலீஸுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்திருக்கு. உடனே பக்கத்துல இருந்த ஒரு லேடி கிட்ட கேட்டிருக்காங்க, ஏன் மேரி இந்த மாதிரி பிஹேவ் பண்றா, ஏன் இப்படிதான் எப்பவுமே இருப்பாளா, இல்ல இடையில ஏதாவது இந்த மாதிரி ஆயிட்டாளாவா, அந்த மாதிரியான கேள்வியை கேக்குறாங்க. அதுக்கு அந்த லேடி என்ன சொல்லிருக்காங்கன்னா, இல்ல சார், மேரி எப்பவுமே இப்படிதான், என்னோட பையன் மார்டின் இறந்தப்பவும் இப்படிதான், என்னோட வீட்டுக்கு டெய்லியுமே வந்துட்டே இருப்பா, வந்து எனக்கு மார்டினை பார்க்கணும் இப்படின்னு சொல்லிட்டே இருப்பா. ஆனா நான் அவகிட்ட சொன்னேன், என்னோட பையன் இறந்துட்டான், அவனை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியும் கேட்காம டெய்லி வந்துகிட்டே இருப்பா. அப்போ ஒரு நாள் எனக்கு ரொம்ப கோபம் வந்து, என்னோட பையன் இறந்து போயிட்டான், அவனை நாங்க மண்ணுக்குள்ள வச்சு புதைச்சிட்டோம் இப்படின்னு சொன்ன போறவும் அதுக்கு அவ ரொம்ப சத்தம் போட்டு சிரிச்சுட்டு, உங்க பையனை சவப்பட்டியில தானே வச்சிருக்கீங்க, அதை ஒருக்கா எடுத்து காட்டினா நான் முகத்தை பார்த்துட்டு போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. உடனே எனக்கு ரொம்பவே பயம் வந்துடுச்சு. அதனால நான் கதவை பூட்டிட்டேன். நான் கதவை பூட்டினதுக்கு அப்புறமே 5 to 10 நிமிஷம் வரைக்கும் என்னோட வீட்டுக்கு வெளியே நின்று சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தா. அதுக்கப்புறமா தான் அவ போனா அப்படிங்கிற விஷயத்த போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதுமே போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இந்த கொலையை பண்ணது மேரி தான் அப்படிங்கறது. உடனே அந்த இடத்துல ஆன் ஸ்பாட்லே மேரியை அவங்க அரெஸ்டும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் இவ இவ்ளோ சின்ன பொண்ணு ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டா அப்படின்னு அவளோட பேக்ரவுண்ட செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவளோட ரொம்பவே டார்க்கான ஒரு சைடு போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, மே 26, 1957 நியூ கேட்டல்ல பெட்டிபல் அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு தான் மேரி பிறந்திருக்கா. இந்த மேரி பிறக்கக்கூடிய அந்த டைம்ல அவளோட அம்மாவோட வயசு வெறும் 17 தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பெட்டிபல் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஏரியால செக்ஸ் ஒர்க்கரா இருந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு இந்த குழந்தைய சுத்தமா பிடிக்கல. அதுலயும் அது பெண் குழந்தை அப்படிங்கறதுனால அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல இருந்தே மேரிய அவங்க அடிச்சு ரொம்பவே துன்புறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அவளை நிறைய டைம் கொல்றதுக்கு
மாத்துறதுக்கான முயற்சிகளை கூட அவங்க எடுத்திருக்காங்க. அப்படிதான் ஒரு டைம் என்ன பண்ணாங்கன்னா மேரியோட வாயில நிறைய சாக்லேட்ஸ எடுத்து திணிச்சு அதனால அவ மயங்கக்கூடிய நிலைமைக்கு போயிருக்கா. அதனால ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க வேண்டிய டைம்ல ஹாஸ்பிட்டல்ல இது யார் பண்ணா அப்படின்னு கேட்கும்போது அவளோட ஃப்ரெண்ட் மட்டும்தான் ஒருத்தங்க தைரியமா இது அவளோட அம்மா பண்ணது அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு சொல்றாங்க. அந்த டைம்ல இருந்து மேரிக்கு அந்த பொண்ணு ரொம்பவே சப்போர்ட்டிவாவும் ரொம்பவே க்ளோஸாவும் இருந்திருக்கா. அப்படியே அவளுக்கு அந்த டைம்ல கிடைச்ச ஒரே துணை அந்த பொண்ணா தான் இருந்திருக்கு. ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் ரொம்ப நாள் அவளுக்கு நீடிக்கல. ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. அதுக்கப்புறமா மேரி ரொம்பவே டிப்ரெஷனுக்குள்ள போயிருக்கா. இவளோட ஃப்ரெண்ட் இறந்தது, அவளோட அம்மா இவளை அடிச்சு துன்புறுத்துறது, அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ல பசங்க எல்லாம் ரொம்ப கிண்டல் பண்றது, இந்த மாதிரியான நிறைய விஷயத்தினால இவ ரொம்பவே மென்டலி பிரஷர் ஆக ஆரம்பிச்சா. அதனால ஸ்கூல்ல இவளை கிண்டல் பண்றவங்களை எல்லாம் இவ திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்கா. இவளுக்கு அவங்கள திருப்பி அடிக்கும் போது ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கு. அதை தான் இவ கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருக்கா. அந்த டைம்ல தான் இவளுக்கு நார்மாவோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா இவ நார்மா கிட்ட எனக்கு இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும்போது சந்தோஷம் கிடைக்குது, இதை நான் உனக்கும் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி நார்மாக்கும் சில விஷயங்களை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கா. அப்படிதான் இவங்க முதல்ல மே 11, 1968 ஒரு பையனை அடிச்சு இவங்களே காயப்படுத்திட்டு பக்கத்துல இருந்த கடைக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இவனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போயிருக்காங்க. அதுல அந்த பையன் உயிர் பழைச்சதுனால மேரிக்கு அது பெரிய அளவு சந்தோஷத்தை கொடுக்கல. அதனாலதான் இனி கொல்லணும் அப்படிங்கிற முடிவுல மார்டினையும் பிரையானையும் இவ கொலை பண்ணிருக்கா. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே இது இவளோட சின்ன வயசுல நடந்த காரணத்தினால தான் இவ இந்த மாதிரி ஆயிட்டா அப்படிங்கறத போலீஸ் புரிஞ்சுக்கிட்டு இவளுக்கு தண்டனையும் கொடுத்தாங்க. ஆனா தண்டனைனா பெரிய அளவு தண்டனை கிடையாது. இவளை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இப்போ அவளுக்கு வயசு 11 ஆச்சுது. அதனால 18 வயசு ஆகும்போது அவ வெளியே வரலாம் அப்படிங்கிற மாதிரியான தண்டனையும் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுல இருந்து நமக்கு புரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா பேரண்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எந்த அளவுக்கு குழந்தைங்களை நல்லபடியா பாத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு பிள்ளைங்க நல்லபடியா வருவாங்க அப்படிங்கிறது இதுல இருந்து நல்லா தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான இன்னும் அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.